பிக் பாஸ் சீசன் 10ல யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் கன்ஃபார்மாக கலந்துக்க போகிறாங்கப்பா அப்படின்னு ஒரு சிலரோட பேர் வந்து ரொம்ப வைரலாக போகுது. அது யார் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் பேராகவே ஃபரீனா அவர்களோட பேர் தான் அடிபட்டிருக்கு. அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சீரியலில் வில்லி கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. மேலும் நிறைய நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கியிருக்காங்க. அவங்க இந்த சீசனில் உள்ள வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இரண்டாவது நபராக யாரோட பேர்னா சீரியல் நடிகை ஜனனி அசோக்குமார் அவர்கள் தான். இவங்களும் இப்போ சீரியல் தான் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. மேலும் சோசியல் மீடியாவில் ரொம்பவே புகழ் பெற்று இருக்காங்க. ஸோ இவங்க உள்ளே வரதா சொல்லியிருக்காங்க. இவங்க போன சீசனே உள்ளே வந்திருக்க வேண்டியது ஒரு சில காரணங்களால் இவங்களால உள்ள விட முடியாமல் போணுச்சு. பட் இந்த முறை கண்டிப்பாக இவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் மூணாவதாக குக் வித் கோமாளி மூலயமா ரசிகர்கள் மத்தியில் புகழ் பெற்றிருந்த உமேர் இருக்கார் இல்லையா, அவர் வர போகிறாரு. அதற்கு மிக முக்கிய காரணம் இப்போ அவர் ஹீரோவாக 1-2 படங்கள் பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட ப்ரொமோஷன் ப்ளஸ் இவருக்கு லைம் லைட்டுக்கு மறுபடியும் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஷோவை அட்டன் பண்ண போகிறாராமா. நான்காவதாக சொல்லப்படக்கூடிய பேர் புவியரசன். இவர் வந்து பார்த்திங்கன்னா சீரியலில் ஹீரோவாக ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இவருமே இந்த சீசனில் உள்ள வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐந்தாவதாக கேபிவி சரத்தோட பேர் வந்து நிறைய இடங்களில் அடிபட்டுருக்கு. அவர் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காராமா. அந்த ஒரு காரணத்தினால அவர் இந்த சீசனில் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த முறை கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நிறைய பேர் அது ராஜ்பிரியன் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி வந்துட்டு இருக்காங்க. பட் ராஜ்பிரியன் வர போகிறாரா இல்லை வேறு யாராவது புதுசாக வந்து சர்ப்ரைஸ் தர போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சீரியல் நடிகை யார் அப்படின்னா மகாநதி மூலியமாக ஃபேமஸ் ஆகிருக்கக்கூடிய சாத்திகா அவர்கள் உள்ள வர போகிறாங்க. மேலும் குக் வித் கோமாளி மூலியமாக ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் ஒரு வரவேற்பு பெற்றிருந்த புகழ் இருக்கார் இல்லையா, அவரு இந்த ஒரு சீசன் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாகவே போய்கிட்டு இருக்கு. அண்ட் அவரோட சேர்ந்து டிடிஎஃப் வாசனோட பேருமே வந்து அடிபட்டு இருக்கு. டிடிஎஃப் வாசன் அவர்களும் படங்கள் பண்ணார். பட் அது சரியாக போகல. மறுபடியும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் உள்ள வருவார் அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டிருக்கு. மேலும் சாலியன் சாயா இருக்காங்க இல்லையா, அவங்க உள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு அன்அஃபிஷியலாக பெயர்கள் வந்திருக்கு. அதில் ரொம்ப முக்கியமாக ஃபரீனா, ஜனனி அசோக்குமார், உமேர் இவங்கெல்லாம் கன்ஃபார்மாக உள்ளே வர போகிறாங்க. சாத்திகா அவர்களுமே கன்ஃபார்மாக உள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த சீசனும் இல்லாமல் இந்த சீசன் அதிகம் மெனக்கிறதுக்கு காரணம் இது வந்து ஒரு மைல்கல் சீசன், 10வது சீசன். இதற்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இந்த சீசனை ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தணும். டாஸ்க்கெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் போட்டியாளர்கள் ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு போட்டியாளர்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்களாமா. ஸோ கண்டிப்பாக மாடலிங் ஃபீல்ட்லேருந்து ஜிம் ஃபீல்ட்லேருந்து இது மாதிரி நிறைய டஃப்பான ஒரு பிளேயர்ஸ்லாம் உள்ளே கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு சீசன் ரொம்ப ரொம்ப டஃப்பான சீசனாக இருக்கும். ரொம்ப ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கும் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு இருக்குது. நீங்கள் இந்த ஒரு சீசனுக்கு வெயிட் பண்ணுறீங்களா? அண்ட் இந்த ஒரு சீசன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.